இனிய மாலை வேளையில் ஒரு மிக அருமையான விழாவிலே தலைமை விருந்தினராக வருகை தந்துள்ள டாக்டர் இளங்கோ அவர்களே, இந்த கல்வி நிறுவனத்தை திறம்பட நடத்தி செல்கின்ற முதல்வர், துணை முதல்வர், உதவி துணை முதல்வர், கோஆர்டினேட்டர்ஸ், ஆல் டீச்சர், ஒரு சேர கவனித்து கொண்டிருக்கின்ற பெற்றோர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று இந்த முக்கிய தருணத்தில் நிகழ்ந்திருக்கின்ற சில விஷயங்களை உங்களோடு பகிர்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தற்காலத்தில் குழந்தைகளிடம் அளப்பரிய ஆற்றல் புதைந்து கிடக்கிறது. அந்த ஆற்றல்களை வெளிக்கொண்டு வருவதற்கு பெற்றோர்களும் கல்வி நிறுவனமும் ஆசிரியர்களும் ஒருங்கிணைந்து செயல்படுகின்ற பொழுது அந்த குழந்தைகள் தேசத்திலே எப்படி ஜொலிப்பார்கள் என்பதற்கு இந்த குழந்தைகள் எல்லாம் இப்பொழுது உங்கள் முன் சாட்சியாக வலம் வந்தார்கள் என்பதை இந்த தளத்திலே பதிவு செய்வதில் பெருமையடைகிறேன். பல நூற்றாண்டுகளாக பாடத்திட்டத்தில் இருந்த மாறுதல்கள் தற்போது புதிதாக செயல் வடிவம் பெற்று இன்று உலகெங்கும் இருக்கின்ற மாணவர்களோடு அந்த சவால்களை சந்திக்கின்ற அளவுக்கு தேசத்தில் எங்கு பிறப்பினும் அவர்கள் தகுதியோடு உலா வருகின்ற ஒரு காட்சியையும் சூழ்நிலையையும் நாம் பார்க்கின்றோம். இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இந்த அருமையான ஒரு பட்டமளிப்பு விழாவை நிகழ்த்தி இந்த குழந்தைகளை இப்பொழுது பாடசாலைக்குள் கொண்டு செல்வதற்கு நம்முடைய ஆசிரியர்கள் தயார்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒரு குழந்தை 2 வயது முதல் 8 வயது வரை அவருடைய கியூரியாசிட்டி என்று சொல்லக்கூடிய அந்த ஆர்வ மிகுதி அவருடைய மனங்களிலே தவழ்ந்து கொண்டிருக்கும். அந்த காலகட்டங்களில் நீங்கள் ஆசிரியர்கள், பெற்றோர்கள் எதையெல்லாம் அவர்களுடைய உள்ளத்தில் மனங்களில் விதைக்கிறீர்களோ அவையே எதிர்காலத்தில் பள்ளி கல்வியிலும் உயர்கல்வியிலும் உயர்ந்து ஓங்க அடிப்படையாக அமைகிறது. அப்படிப்பட்ட அந்த ஆர்வ மிகுதியை, அந்த கற்றுக்கொள்ளும் அதீத ஆர்வத்தை தூண்டுகின்ற நிகழ்வுதான் இந்த பட்டமளிப்பு விழா. இதை நீங்களெல்லாம் ஒரு சாட்சியாக பார்த்திருப்பீர்கள். இது சில விஷயங்கள் தான். கடந்த ஓராண்டில் பல விஷயங்கள் இந்த தளத்திலே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதை நீங்கள் தொடர்ந்து காணொலி வாயிலாகவும் சில விழாக்களை நேரில் வந்தும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் இவையெல்லாம் ஒரு அடிப்படை கட்டமைப்பு தானே தவிர இதை தாண்டி இன்னும் இந்த குழந்தைகளுக்கு நிறைய சாதிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது, நிறைய சொல்லித்தர வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது. ஒரு மருத்துவரை நம்முன் நிறுத்தி கொண்டு மெடிக்கல் டெர்மினாலஜி பற்றி நிறைய பேசிக்கொண்டிருப்பது பொருத்தமாக இருக்காது என்பதை நான் உணர்வேன். இருந்தாலும் இந்த காலகட்டங்களில் வகுப்பறையில் மட்டும் வைத்து குழந்தைகளை பாடம் நடத்தி அவர்களை படிக்க வைத்தால் ஒரு வகை மந்த நிலை அவர்களிடம் தோன்றிவிடும். நியூட்ரோ செல்கள் அவர்களை உற்சாகப்படுத்தி உலாவர வைக்காது, மந்த நிலையை ஆக்கிவிடும் என்று சில ஆய்வு கட்டுரைகளை நான் படித்திருக்கிறேன். அந்த நியூட்ரோ செல் முழுமையாக இயங்க வேண்டுமானால் குழந்தைகளுடைய அந்த கியூரியாசிட்டியை நாம் தொடர்ந்து
அருமையாக ஆசிரியர்கள் நகர்த்தி சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அதுதான் இந்த மழலை கல்வி. அந்த முதல் வகுப்புக்கு நுழைவதற்கு முன்பு அவர்கள் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோடு அவர்களை பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி அவர்கள் பேசுகின்ற நிகழ்வுகளை அப்படியே அதை பதிவு செய்து திருப்பி அவர்களிடையே அதை காண்பித்து அவர்கள் ஆடுகின்ற பாடுகின்ற மழலை சொல்லுகிற பேசுகின்ற விஷயங்களை எல்லாம் அவர்கள் ருசித்து ரசித்து அவர்கள் பார்க்கின்ற பொழுது அந்த கியூரியாசிட்டி மென்மேலும் அப்படியே பெருகி கொண்டே போகிறது. அப்படி வடிவமைக்கப்பட்ட கல்வியாக இந்த மழலை கல்வி இருக்க வேண்டும் என்றுதான் நாம் ஆசைப்பட்டு நிறைய விஷயங்களை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படை அளவிலே இருக்கின்ற இந்த விஷயங்களை இன்னும் மேல்போக்காக விட்டுவிடாமல் இன்னும் ஆழமாக அறிவு எழுச்சியோடு அதை மேம்படுத்த வேண்டும் என்று தொடர்ந்து நான் ஆசிரியர்களை வலியுறுத்தி வருகிறேன். பல்வேறு ஆலோசனைகளை செய்து கொண்டிருக்கின்றேன். இந்த வகையில் அஸ்திவாரமாக ஆணிவேர்களாக அமைகின்ற இந்த கல்வி, இந்த மழலையர் படிப்பு, அவர்களுக்கு வழங்கப்பட்ட இந்த பட்டம் அவர்களை மென்மேலும் உயர்த்தி கொண்டே வரும். அந்த அஸ்திவாரத்தை, அவருடைய கனிவான பேச்சை, அவர்களுடைய கண்ணியமான நடத்தையை நீங்களெல்லாம் தொடர்ந்து பார்த்து ரசிக்கப் போகிறீர்கள். இனி அவர்கள் பள்ளி வாழ்க்கையில் நுழைகின்ற பொழுது அவர்களுக்கு என்னென்ன விஷயங்களெல்லாம் தேவை என்பதை உணர்ந்து அதற்கு சில நிறுவனங்களோடு புரிந்துணர்வு விஷயங்களை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம். வருகின்ற கல்வியாண்டில் அதை அமல்படுத்துகின்ற பொழுது நீங்கள் அதை ரசிப்பீர்கள். இது பன்முகத்தன்மை கொண்ட தேசம். இங்கே இயற்கை வேளாண்மையோடு நாம் பேசுகிறது என்றால் நம் அருகிலே ஒரு கொய்யாத்தப்பு இருக்கிறது. மாமரங்கள் செழித்து வளர்கின்றன. நெற்பயிர்கள் கொலை சாய்ந்து அறுவடை நடந்து கொண்டிருக்கின்றது. கூடவே கொஞ்சம் நெருஞ்சி முள்ளும் களைகளையும் வளர்வதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான களைகளை, அந்த நெருஞ்சி முறுக்களை அகற்றி எப்படி வேளாண்மையை பேணி காக்கிறோமோ அதை போன்ற ஒரு கட்டமைப்பை நாம் இந்த பள்ளி பருவத்திலே, இந்த குழந்தை பருவத்திலே, இந்த 2 வயதிலிருந்தே ஒரு 8 வயது வரை நாம் எப்படி கட்டமைக்கின்றோமோ அந்த கல்வியே, அந்த ஒழுக்கமே, அந்த நடைமுறை வழிகளே எதிர்காலத்தில் பிள்ளைகளை வழிநடத்தும். நான் பலமுறை நம்முடைய ஆசிரியர்களோடும் பல விழாக்களில் பெற்றோர்களோடும் நான் பேசியிருக்கிறேன். ஒரு குழந்தையை குறைந்தபட்சம் 12 ஆண்டுகளும் அதிகபட்சம் 15 ஆண்டுகளும் இந்த வளாகத்திலே நீங்கள் எங்களிடம் தருகிறீர்கள். நாங்கள் எப்படிப்பட்ட கல்வியை, எப்படிப்பட்ட நடத்தையை, பொது அறிவை, இந்த உலகத்திலே சந்திக்க இருக்கின்ற சவால்களை அவர்கள் தாங்கி செல்லக்கூடிய அளவுக்கு அவர்களை எப்படி தயார்படுத்துகிறோமோ அந்த நிலையிலே தான் அவர்கள் உயர்ந்து ஓங்கி வளர்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டுமென்றால் ஒரு சீன மரம், அந்த மூங்கில் மரம் எப்படி கட்டமைக்கிறதோ அதுபோன்ற குழந்தைகளை நாம் கட்டமைக்க வேண்டிய சூழ்நிலை. நீங்கள் பல இடத்திலே அந்த கதைகளை கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஒரு சீன மூங்கில் மரம் ஒரு விதை வீரியமாக மணலில் புதைந்த பின்பு அது தன்னுடைய அசைவுகளை இந்த உலகிற்கு காட்டுவதற்கு 5 ஆண்டுகள் பிடிக்கிறது. அந்த நிலப்பரப்பிலே, அந்த பூமியிலே புதைந்து அதனுடைய ஆழமான வேர்களை பதித்து அது பூமிக்கடியில் பரவி 90 அடி வளர்கின்ற அந்த மரம் தன்னை இடர்பாடுகளிலிருந்து, இயற்கை சீற்றத்திலிருந்து தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் ஒரு கட்டமைப்பை கீழே உருவாக்குகிறது. அதற்கு தேவையான சத்து, அதற்கு தேவையான வேர்களை பலப்படுத்துதல் போன்ற பணிகளை எப்படி 5 ஆண்டுகளில் அது தயாரித்து 3 மாதங்களில் 90 அடியை உயரத்தை அது வளர்கிறது. வெளியே வந்த பின்பு 3 மாதங்களில், 5 ஆண்டுகளில் கட்டமைப்பு, 3 மாதங்களில் வளர்ச்சி. அப்படிப்பட்ட ஒரு இயற்கை மூங்கிலுக்கே அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கின்ற பொழுது இன்று இருக்கின்ற மருத்துவ யுகத்தில் சராசரியாக ஒரு மனிதனை 80 ஆண்டுகள் 90 ஆண்டுகள் வரை உயிர் வாழக்கூடிய அளவுக்கு மருத்துவ புரட்சியை நாம் கண்டிருக்கின்றோம்.
அப்படி வாழுகின்ற இந்த சமுதாயம், இந்த இளைஞர்கள், இந்த குழந்தைகள், இந்த மழலையர்கள் வருங்காலத்தில் அவர்கள் 90 ஆண்டுகள் வாழுகின்ற பொழுது இந்த ஆரம்ப கல்வியில், இந்த மழலையர் கல்வியில் எப்படிப்பட்ட கட்டமைப்பை உருவாக்கினால் அவர் உலகமெங்கும் அவர்கள் சிறந்து விளங்குவார்கள். அவர்களிடம் பல திறமைகள் குவிந்து கிடக்கின்றன. நமக்கு 1000 விருப்பங்கள் இருக்கலாம், ஆசிரியர்களுக்கு, பெற்றோர்களுக்கு. ஆனால் அந்த விருப்பத்தை தாண்டு பல துறைகளில் அவர் ஜொலிப்பார்கள். இதிலே இருக்கின்ற ஒரு குழந்தை நாளை இந்த தேசத்தினுடைய நிதியமைச்சராக வரலாம். உலக அளவிலே இன்னைக்கு இருக்கின்ற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உலகத்தை கண்டசைவில் இயக்குகின்ற ஒரு மிகப்பெரிய சக்தியாக நாளை உருவெடுக்கலாம். நாளை நம்முடைய டாக்டர் இளங்கோவை போல் இந்த மாவட்டம் பிரபலமாக பேசக்கூடிய ஒரு மருத்துவராக உருவாகலாம். தேசத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு சுப்ரீம் கோர்ட்டிலே பணியாற்றக்கூடிய ஒரு சட்ட வல்லுநராக உருவாக்கலாம். இந்த தேசத்தின் மிக திறந்த உச்சநீதிமன்ற நீதிபதியாக ஒரு குழந்தை உருவாகலாம். அத்தனை திறமைகளும் அவர்களிடம் புதைந்து கிடக்கிறது. அவர்களை, அவர்களுடைய திறமையை, அவருடைய ஆளுமையை, அவர்களுடைய ஒரு அன்பை, ஒரு மனிதாபிமானத்தை எல்லாம் கட்டமைக்கின்ற இடம்தான் கல்வி ஸ்தாபனம். அந்த கல்வி ஸ்தாபனத்தில் முதலில் அவர்களுக்கு தேவை பள்ளியில் மனிதத்தை வளர்க்க வேண்டும். மனிதத்தை வளர்த்துவிட்டால் மருத்துவம் மலர்ந்துவிடும். ஆனால் ஒரு மருத்துவரை உருவாக்கிவிட்டு மனிதத்தை அவர்களிடம் கொண்டு செல்லவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, ஒரு காலம் இந்த கலிகாலம். அதனால் இந்த குழந்தைகளை பார்த்து பார்த்து செதுக்குகின்றோம். ஒவ்வொரு அடியையும் பார்த்து பார்த்து எடுத்து வைக்கின்றோம். அதை நீங்கள் உணர்வீர்கள். வரும் இந்த பள்ளி இந்த ஆண்டிலே முதலாக 10வது வகுப்பு ஒரு பொது தேர்வை சந்திக்கிறது. குறைந்த அளவில் நவரத்தினங்களாக 9 மாணவர்கள் எழுத இருக்கிறார்கள். தொடர்ந்து இது பறந்துபட்டு வளர்வதையும், இந்த மெட்ரிக் பள்ளியை போன்று இங்கு படிக்கின்ற குழந்தைகள் பல துறைகளிலும் வல்லுநர்களாக உருவாகுவதையும் நீங்கள் பார்ப்பீர்கள். இவர்கள் வளர்வதையும் நீங்கள் ரசிப்பீர்கள். நம் உலகத்திலேயே, நம் தேசத்தில் மட்டும்தான் கிட்டத்தட்ட 45 விழுக்காடு இளைஞர்களாக அமைந்திருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் இப்படிப்பட்ட வரப்பிரசாதம் உலகில் எந்த நாட்டுக்கும் கிடைக்கவில்லை. அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் இவர்கள் இருக்கின்ற இந்த பூமியில் இவர்கள் வருங்காலத்தில் ஆள இருக்கின்ற பல்வேறு துறைகளிலும் அவர்கள் வரக்கூடிய அளவுக்கு, சிறந்து விளங்கக்கூடிய அளவுக்கு உருவாக்க வேண்டியது இந்த பள்ளியினுடைய ஆசிரியர்களின் கடமை. அது எங்களுடைய கடமை என்பதை புரிந்தே நாங்கள் அதை எடுத்துச் செல்கிறோம் என்பதை நீங்களும் உணர்வீர்கள். அதுவும் தொடர்ந்து நடக்கும். இந்த நிகழ்வுகளை பார்த்த நீங்கள் அடுத்து வருகின்ற 12, 13 தேதிகளில் நம்முடைய வளாகத்தில் மிகப்பெரிய ஆண்டு விழாவையும் நாம் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றோம். இதெல்லாம் ஒரு நிகழ்வுகள் தானே தவிர அவர்களுடைய அடிப்படை அறிவையும், ஆளுமையையும், சுய ஒழுக்கத்தையும், இந்த தேசத்திலே சிறந்து விளங்குகின்ற ஒரு ஆற்றலையும் உருவாக்குகின்ற சக்தியாக இந்த பூமி விளங்கும். இங்கு இருப்பவர்கள் வழிநடத்துவார்கள் என்று கூறி என்னுடைய சிறிய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, நன்றி, நன்றி.